டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீன் சென்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் த்ரில்லர் ட்ராமா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு யுஜி ஷாக்கமேட்டன்றவங்க எழுதியிருக்காங்க, ஹிரோகோஷு கொரீடான்றவங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் எடிட்டும் பண்ணியிருக்காங்க. ரியூட்டோ கோண்டன்றவங்க சினிமாட்ராஃபியும், ரியூச்சி ஷாக்கமேட்டன்றவங்க மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. சோயா ஹினாட்டா, சக்கிரோ ஆண்டோ, நகையமா அண்ட் சில பேர் சேர்ந்து நடித்து 2023 வெளியான ஒரு படம் தான் இது. ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்காக சீன் சென்ஸ் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு கண்டஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது வேரிஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் வெப்சைட் லிங்க் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப் டு 30,000 வரைக்கும் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுங்கள். ஸோ பேக் டு த ரிவ்யூ வித் மைன்யூட் ஸ்பாயர்ஸ் அஹெட். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எரிஞ்சு போன ஒரு பில்டிங்கை பார்த்ததுலேருந்து வியர்டாக பிஹேவ் பண்ணுற ஒரு பையன். அவன் ஏன் அப்படி இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அம்மா அவன் ஸ்கூலுக்கே போய் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. உண்மையான ரீசன் அவன் கண்டுபிடிச்சாங்களா இல்லையன்றது தான் மிச்ச கதை. ஆக்சுவலாக இது ஒரு மாஸ்டர் பீஸ் ஃபிலிம்னே சொல்லுவேன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ரோஷமணி எஃபெக்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த மினாட்டோ அண்ட் அவனோட ஃப்ரெண்ட் யோரி, அவங்க அம்மா ஷகோரி முக்கினோ அண்ட் அந்த பசங்களோட டீச்சர் ஹோரி, இவங்க எல்லாரோட ஷிஃப்டிங் பர்ஸ்பெக்டிவில் இருந்து தான் கதை மூவ் ஆகியிருக்கும். பட் அது ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கும். டெக்னிக்கல் சைடு இந்த படத்தை குறை சொல்லவே முடியாது. அவுட்ஸ்டாண்டிங்கான ஃபிலிம். படத்தோட சினிமாட்ராஃபி, மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட், எடிட்டிங் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த எடிட்டிங் டைரக்டரே படுறதுனால வேறு லெவலில் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பசங்களும் அந்த 2 கேரக்டர்ஸாகவே வாழ்ந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் டேக்காக ஃபீல் ஆகும். ஒரு ட்ராஜடி எண்டிங் மாதிரி போய் அப்புறம் ஹாப்பி எண்டிங்காக மாறியிருக்கும். அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படத்தில் பிரச்சனை சொல்ல ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அடல்ட் கண்டென்ட் இல்லாமல் 2 hours ஃபிலிம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபில்ம் மேக்கிங் ஆஸ்பெக்டில் இருந்து பார்த்தாலும் சரி, மான்ஸ்டர் வில் ஹிட் யூ ஹார்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு மூவியோட ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாயின் அவர் டீம் அண்ட் க்ரோ யுவர் டீம்.